ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா சிங்கப்பெண்ணை அப்படின்னு சீரியலில் என்ன பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிராமத்துக்கு வந்து ஆனந்தி வந்து அன்பை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை வந்து நிரூபிக்க போகிறேன் எல்லாம் கிராமத்தில் சொன்னாங்க ஆனந்தி, ஆனால் எதுவுமே பண்ணலை. இப்போ அன்பு கல்யாணம் பண்ண விஷயத்தை ஏன் நீங்கள் கிராமத்தில் யாருக்கிட்டையுமே வந்து சொல்லலை, இப்போ சொல்லணும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிராமத்தில் உள்ளவங்களாம் அன்பு தான் காரணம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்போ அன்பு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறாங்களா இல்லையா பார்க்குறோம். அதே சமயம் வார்டன் வந்து கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ரகு தான் அப்படி பண்ணால் கண்டுபிடிச்சாச்சு, நான் மிச்சம் இருக்கிறவங்க சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணணும்னு அன்பு கேட்குறாரு. அன்புக்கு வந்து வார்டன் நம்ம வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புனிதா அப்படி சீரியலில் வந்து அமுதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் மாமா அப்பான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து விளக்கு ஏன் ஏற்றுறான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லுவார். மாமா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே நான் நீ ஏற்றணும் எல்லாம் சொல்கிறாங்க. இதே எல்லாத்தையுமே அங்கேருந்து வந்து அவள் மாமா பையன் கேட்டுறாரு. அமுதா பிளான் பண்ணுறா, தங்கச்சி உதவி செய்கிறா, எல்லாமே அமுதா நல்லா வெள்ளை தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி புனிதா விளக்கேற்ற வர உடனே எல்லோரும் கேட்குறாங்க. மருமக இருக்கும்போது பொண்ணையை ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அமுதா நீயே வந்து விளக்கேற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி எது பெத்த பொண்ணு தான் ஏற்றணும், மருமகம் ஏற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து அமுதா வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பாவம் புனிதா வந்து பாடாப்படுத்துகிறாங்க. ஒரு பொண்ணை வந்து பிடிக்குது பிடிக்கல அப்படின்னா, பிடிக்கலைன்னா விலகி போயிருங்க, பிடிச்சதுன்னா இருக்கக்கூடாது, இப்படிலாம் வந்து ஒரு நாளும் பாடாப்படுத்தாதீங்க, அது நல்லது கிடையாது. பிடிச்சா இருக்கணும், பிடிக்கல. அதுமாதிரி பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க. அவங்க நாத்தனார் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அவங்க அம்மா வந்து சொல்லவே இல்லை. அதை கண்டுபிடிச்சி சரவணன்ட்ட போய் சொல்கிறாங்க, உன் தங்கச்சி ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு. உடனே அப்படியான்னு சொல்லி சத்தம் போட்டுறாரு. அவனால் நாடகம் ஆடணும் என்ன செய்ய சொல்லிட்டு அவள் அம்மா வந்து அவள் பொண்ணை அடிக்கிறாங்க. ஏண்டி இப்படி ஃபெயில் ஆன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்க